நண்பர்களே, உங்களுடைய தொலைபேசியில் இணைப்பு இருந்தால், இணையதளம் இருந்தால் அஷ்ஃபா உல்லா கான், அஷ்ஃபா உல்லா கான் என்று அடியுங்கள். 1925 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை 4 இளைஞர்கள் ஏற்பாடு செய்தார்கள், நிறுவினார்கள். அந்த அமைப்பிற்கு யார் தெரியுமா தலைவர்? அஷ்ஃபா உல்லா கான், ஒரு இஸ்லாமியர். ராம் விலாஸ் பிஸ்மி ஒரு இந்து, அவருக்கு பின்னாலே 10 இளைஞர்கள். எதற்காக அந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது? ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு இந்தியாவை நாம் ஆள வேண்டும். இஸ்லாமியர்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்தியர்களாக நாம் ஆள வேண்டும் என்பதற்காக 1920களில் உருவாக்கப்பட்டதற்கு பெயர்தான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். அதற்கு தலைவர் ஒரு இஸ்லாமிய இளைஞன், 25 வயது. 1925 லக்னோவுக்கு பக்கத்தில், உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்தில் கக்கோரி என்கின்ற ஒரு இடம், அந்த இடத்திலே தான் இந்தியாவிற்கு தேவையான கரன்சி, ரூபாய் நோட்டுகளை எல்லாம் பிரித்து அதற்கென்று ஒரு தனி ரயில் பெட்டி அமைத்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரோடு எல்லா இடங்களுக்கும் அனுப்புவார்கள். அதுக்கு செஸ்ட் என்று பெயர், அந்த பணத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு. அதை கொள்ளையடிப்பதற்கு இந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் திட்டமிடுகிறது. அஷ்ஃபா உல்லா கான், ராம்விலாஸ் பிஸ்மி 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 பேர் கக்கோரி என்கிற இடத்தில் அந்த ரயிலிலே ஏறி கொள்ளையடிக்கிறார்கள். அந்த பணத்திற்கு துப்பாக்கி வாங்கினார்கள், புரட்சி செய்தார்கள். ஆனால் 2 ஆண்டு காலத்தில் பிடிபட்டார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு தண்டனைக்கு முன்னால் அவன் சொன்னான், என்னை நீங்கள் அழித்து விடுவீர்கள் வெள்ளையர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மதத்தால் இஸ்லாமியன், ஆனால் பிறப்பால் இந்த நாட்டில் இந்தியன். என்னுடைய நண்பன் ராம்விலாஸ் பிஸ்மி, அவன் ஒரு இந்து, அவன் மதம் வேறு, என் மதம் வேறு, நாங்கள் இணைந்துதான் சுதந்திரத்துக்காக போராடினோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த தேசம் விடுதலை அடைந்து அதில் எங்களுடைய தேசிய கொடி பறக்குமானால் அதை நாங்கள் வானத்திலே இருந்தாவது பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு செத்தான் அஷ்ஃபா உல்லா கான். அந்த அஷ்ஃபா உல்லா கான் யாருன்னு மோடிக்கு தெரியுமா? அமித்ஷாவுக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் வெளியே இருந்து வந்தார்கள், இவர்களெல்லாம் அங்கே இருந்து வந்தார்கள். சொல்லுவதற்கு இவர்கள் யார்? அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்து 400 இடத்தை பிடித்து விட்டால் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று மாற்றிவிட்டு இதை இந்துஸ்தான் என்று மாற்றி விடுவோம். அட முட்டாள்களே, இந்துஸ்தான் அசோசியேஷன், ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று வைத்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவன் ஒரு இஸ்லாமியன், உயிரை கொடுத்தவன் இஸ்லாமியன். நான் இன்னும் சொல்லட்டுமா? இந்த மண் எவ்வளவு பெரிய மண் தெரியுமா? 1946 ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவர்தான் முதலாக இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இஸ்லாமியர்களுக்கு இத்தனை சதவீதம், கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை சதவீதம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இத்தனை சதவீதம், ஆங்கிலோ இந்தியனுக்கு 1%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இத்தனை சதவீதம் என்று கொண்டு வந்தவர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதை எதிர்த்து ஒரு 10 பிராமணர்கள் காந்திகிட்ட போய் சொன்னாங்க, ரெட்டியார் இப்படிலாம் பண்றார், நாங்களாம் படிச்சுட்டு இருக்கோம், என்ன வருங்களா வேலை வாய்ப்புன்னு கேட்டாங்க. காந்திகிட்ட சொன்னப்ப காந்தி கேட்டார், ஓமாந்தூர் ராமசாமி கூப்பிட்டு கேட்டார், என்ன எல்லாம் பிராமணர்கள்லாம் அழுகுறாங்கன்னு கேட்டார். இல்லைங்க, எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எல்லா உத்தியோகமும் இவங்கள்ட்டே இருக்கு, இந்த உத்தியோகத்தை வந்து எல்லாத்துக்கும் சீராக கொடுக்கணும்னா இதுதான் சரின்னு சொன்னார். அடுத்த நாள் கூப்பிட்டார் காந்தி, உங்கள் வேலை என்ன? கோயிலில் ஓதணும், அர்ச்சனை பண்ணணும். வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்போ நீ இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க, இப்போ எல்லாரும் படிச்சிட்டான், அவன் வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன கஷ்டம், போங்கன்னார். அன்றைக்கு தொடங்கியது காந்தியாரை கொல்ல வேண்டும் என்கின்ற உத்தி. எதுவரை இந்து மதத்தை பாதுகாத்தாரோ காந்தி, எதுவரை ராமராஜ்யம் உண்டு என்று சொன்னாரோ, எதுவரை நானும் ஒரு சனாதன இந்து தான் என்று சொன்னாரோ, அதுவரை இவர்களுக்கு இனித்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வர வேண்டும் என்று சொன்ன போது இவர்களுக்கு புளித்தது. அவரே சொல்றார், பெரியாருக்கு நான் நன்றி சொல்லணும். 1931 வரைக்கும் நானும் கஸ்தூரிபாவும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சீனிவாச ஐயங்கார் மயிலாப்பூர், நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நான் தான் இந்த தேசத்துக்கு தேசப்பிதான் எல்லாம் நம்புறீங்க. நானே தமிழ்நாட்டுக்கு வந்து 1931 வரைக்கும் சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு வந்தா திண்ணையில தான் படுக்கணும். யாரு? நானும் என்னுடைய மனைவி கஸ்தூரிபாவும். இந்த பெரியார் ராமசாமி வந்து கலகம் பண்ண பிற்பாடு 1942 நான் வர்றேன், கஸ்தூரிபா கிச்சன் வரைக்கும் போகுது, நான் படுக்கை வரைக்கும் போயிட்டேன். இந்த தேசத்தந்தை காந்தியை ஐயங்கார் வீட்டில் திண்ணையில இருந்து உள்ளே கொண்டு வந்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம், கொண்டு போய் சேர்த்த இயக்கம் இந்த இயக்கம். அப்போ இத்தனை மாறுபாடுகளையும் கொண்டிருந்த ஒரு மதத்தை காந்தி உணர்ந்து கொண்ட போது
இல்லை, நீங்கள் சொல்லுகிற தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது அடுத்த 3 மாசம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப காந்தியை கொன்றது யார்? கோட்சே அல்ல. காந்தியை கொன்றது யார்? சவர்கர் அல்ல. கோட்சேவை கொன்றது, காந்தியை கொன்றது இந்து மத தத்துவம். அதான் அம்பேத்கர் சொன்னார், பிலாசபி ஆஃப் இந்துயிசம். எனவே இந்து மத தத்துவம் என்பது காந்தியை கொன்றது என்று சொன்னால், அந்த தத்துவம் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சவர்கருக்கும் படம், காந்திக்கும் படம். அதை விட கொடுமை குடியரசுத் தலைவர் உரை, குடியரசு நாள் உரை, மன்னிக்கணும், சுதந்திர தின உரை. சுதந்திர நாள் உரையில பிரதமர் செங்கோட்டையிலே கொடியேற்றி விட்டு பேசுகிறார், சவர்கரும் அம்பேத்கரும் இந்த மண்ணில் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்து ராஜ்யம் இந்தியாவிற்கு அமையுமானால், இஃப் இந்து ராஜ் கம்ஸ் டு திஸ் கண்ட்ரி இட் வில் பி a menace. இந்து ராஜ்யம் இங்கே அமைந்தால் அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும், எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் அவர்கள் இந்து ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். இங்கே இஸ்லாமியர்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், இப்ப மதத்தால் பிரிந்தாலும் சொல்றீங்கல்ல, மதத்தால் பிரிந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மதத்தை வைத்து அரசியல் எவ்வளவு உச்சத்துக்கு போயிட்டு தெரியுமா? நாங்க பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, திருப்பூர்ல எவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பில்கிஸ் பானுன்னு ஒரு பெண், இஸ்லாமிய பெண், வயிற்றுல 3 வயசு குழந்தை, கையில் 2 வயசு குழந்தை, 4-5 இஸ்லாமியர்களோடு நடந்து போயிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு கும்பல் வருது, ஜெய் ஸ்ரீராம்னு கும்பல், பாரத மாதாக்கின்னு ஒரு கும்பல் வழிமறிக்குது. ஆம்பளைங்கெல்லாம் பிடிச்சி அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான்னு குழந்தை அழுவுது. அந்த குழந்தைய காலை தூக்கி பக்கத்தில் இருக்கிற பாறையில் தேங்காயை உடைக்கிற மாதிரி ஒரே அடி, மண்டை சிதறி இறந்து போகுது. வயசுல 3 மாச குழந்தை, 7 பேர் மாறி மாறி கற்பழிக்கிறாங்க. வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது, சாகும் வரை சிறை, ஆயுள் தண்டனை. உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது, அந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. உயர் நீதிமன்றத்திற்கு போகிறது, உச்ச நீதிமன்றத்திற்கு, எல்லாத்துக்கும் போய் கன்ஃபார்ம். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செஞ்சுக்கல, காட்டு முன்னாடி செய்யிருக்கீங்களே, தேங்காயை உடைக்கிற மாதிரி ஒரு குழந்தை மண்டையை உடைச்சிருக்கீங்களே, உயிர் போயிருக்க. ஒரு கற்பனை பண்ணி 7 பேர் மாறி மாறி கற்பழிச்சிருக்கீங்களே, இது நியாயமான உச்ச நீதிமன்றமும் நிறைவு செஞ்சிருச்சு. ஆனா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு குஜராத் மோடியின் அரசாங்கத்தில் அது நடக்குது. மோடி பிரதமராக டெல்லிக்கு போயிடுறார். முதலமைச்சராக இருக்கிற போது நடந்த சம்பவம். மோடி முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலம், கொடுமை, ஒற்றை மனிதராக நின்று, இப்படிப்பட்ட நவீன மனிதர்கள் அன்றைக்கும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களோட உதவியோடு உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வாதாடி அந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் பிரதமராக வருகிறார். அதற்கு பிறகு குஜராத் அமைச்சரவை கூடுகிறது. கூடி இந்த வழக்கில் தண்டனை பெற்ற அனைவரையும் விடுதலை செய்யலாம், மன்னிப்பு வழங்கலாம். வழங்கிட்டாங்க. குற்றவாளிகள் வெளியே வருகிறார்கள். வெளியிலிருந்து பாரத மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்கன்னா, பிராமணர்கள் அவர்கள் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டார்கள், தவறே செய்தாலும் தண்டனை கொடுக்க கூடாது, பேட்டி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து விட்டு உச்ச நீதிமன்றம் கொதித்து போய் மீண்டும் எப்படி அவர்களை வெளியே விட்டீர்கள், தானாக வழக்கு முன் வந்து தூக்கி உள்ள போட்டாங்க. நான் கேட்கிறேன், இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்ட அந்த அரசாங்கம் குஜராத்தில் இருக்கிற மோடியினுடைய கைக்கூலி அரசாங்கம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பிய போது அதுக்கு பதில் சொல்லாத அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம். ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை, ஒரு மனிதருக்கு எதிரான, நாகரிகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற குஜராத் அரசை தட்டி கேட்காத ஒரு காட்டுமிராண்டிகள் இன்றைக்கு டெல்லியில் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் கேட்கிறேன், இதுதான் மதமா? தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். புரூனோ தான் முதல்ல சொன்னான், இந்த உலகம் உருண்டை, சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது என்று முதலில் சொன்னவன் புரூனோ, ஒரு கிறிஸ்தவர். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. இந்த உலகம் ஒரு உருண்டை என்பதையும், சூரியனைத்தான் பூமி உள்ளிட்ட கோள்கள் சுற்றி வருகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளாதது பைபிள். மதம் ஏற்றுக்கல. அதற்காக உயிரோடு எரித்து கொளுத்தினார்கள் புருனோவை. இன்றைக்கு 600 ஆண்டுகள் ஆகி போச்சு கொளுத்தி. ஆனால் இறந்து போனாரே போப்பாண்டவர், அவர் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், மத நம்பிக்கையில் அறிவியல் வருகிற போது ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். கிறிஸ்துவம் தவறளித்து விட்டது, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் மதம். அறிவியல் இல்லாத காலத்தில் எங்கள் மத நம்பிக்கைப்படி இருந்தது.
ஆனால் அறிவியல் இன்றைக்கு மெய்ப்பித்து விட்டது. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், புருனோவுக்கு நடந்தது கொடுமைதான், ஒப்புக்கொண்டவர் போப்பாண்டவர். யாராவது ஒரு சங்கராச்சாரி, 6 சங்கராச்சாரியில் யாராவது ஒரு சங்கராச்சாரி, எங்களுடைய மதம் இப்படித்தான் தவறளித்தது, கொங்கு வேளா கவுண்டரை படிக்க விடாமல் அடித்தது, நாடாரை படிக்க விடாமல் அடித்தது, கல்லறை படிக்க விடல, பறையர் பல்லர் அறிஞர் சொல்லுகிற மக்களை எல்லாம் ஊருக்கு வெளியே வச்சது இந்த மதம் தான், இதை பண்ணது கடவுள் இதுதான் செய்தது, இதையெல்லாம் நாங்கள் தவறுதான் திருத்திக் கொள்கிறோம் என்று சொல்லுவதற்கு இந்த மதத்தில் எவனுக்காவது யோகியம் இருக்கா? ஒருத்தருக்கு இல்லையே. இதை கேள்வி கேட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். இதை கேள்வி கேட்ட தலைவர் தான் தந்தை பெரியார். பெரியார்கிட்ட போய் என்ன கேட்கல, அவரை விட பதில் சொல்ல முடியுமா யாராவது? சத்யராஜன் அழகா சொன்னார். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு 3 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு முல்லா, ஒரு சைவ அடிகளார். 3 பேர் போய், ஐயா சாதி வேணாம், மதம் வேணாம், எல்லாம் கரெக்டு தான், கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, காட்டுமுறான்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? நாங்களும் ஜாதி ஒழிப்புக்கு வர்றோம், நாங்களும் பெண்ணெடுமைக்கு வர்றோம், இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, வாங்கய்யா உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க. பெரியார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். கிறிஸ்துவ பாதிரியார் பார்த்து, நீங்க அவர் சொல்ற அல்லாஹ் இவர் சொல்ற சிவன் ரெண்டையும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அந்த கடவுள் ஒத்துக்கிறீங்களா? அந்த கடவுள் இல்லை, இல்லை அந்த கடவுள் எங்களுக்கு கடவுள் இல்லை. அவரை கேட்டார், ஐயா இந்த சிவனையும் அல்லாவையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை அந்த கடவுள் எங்க கடவுள் இல்லை. அவரை கேட்டார், ஐயா நீங்களா இல்லை, நீங்க பாதி பாதியா கடவுள்ங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள், உனக்கு என்ன பிரச்சனை? எந்த கேள்விக்கு பெரியார் பதில் சொல்லல, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். கடவுள் மீது என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணீர் படக்கூடாது, தொட்டால் தீட்டு, தெருவிலே நடந்தால் பாவம், குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற கொள்கை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கிய பொங்கி மூழ்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டார். ஏன்டா பெண்ணை படிக்க விடல, ஏன் பொண்ணு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். 1972 எங்க அக்கா, ஒரு அக்கா, மூத்த அக்கா, சைக்கிளில் போச்சுங்கிறதா கிண்டல் பண்ணோம். ஐயோ பொட்ட சிரிக்கி சைக்கிளில் போலாமான்னு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூட்டி எவ்வளோ போகுது. இன்னைக்கு டெல்லியில் பாரு, எல்லாம் செல்ஃப் டிரைவ் கார், எல்லாம் செல்ஃப் டிரைவ் கார். இந்த மாற்றங்கள் ஆண்டவனால் வந்ததா? இந்த மாற்றங்கள் மதவாதிகளால் வந்ததா? இந்த மாற்றங்கள் சங்கராச்சாரியால் வந்ததா? இந்த மாற்றங்கள் வேற மதாச்சாரியால் வந்ததா? இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், அம்பேத்கரால் வந்தது.